நாங்கள் இன்றைக்கும் அவர் மேலே மரியாதை வச்சுருக்கிறோம். இப்பவும் நான் சொல்கிறேன், எல்லாரும் ஒன்றா வந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும். திமுக வீழ்த்த வேண்டாம்னு நினச்சாங்கன்னா அவங்க அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் திமுகவை வீழ்த்தணும்னு சொன்னால் எல்லோரும் ஒன்று சேரணும்னு இன்றைக்கும் சொல்கிறேன். ஆரம்ப காலத்திலேருந்து நான் தலைவர் பதவி ஏற்ற நாளிலிருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நான் தலைவராகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற அண்ணன் சேலஞ்சர் துறை எம்எல்ஏ அங்கே இருக்கார், அவருக்கும் நல்லா தெரியும். அன்றைக்கே நான் கூட்டணி வேணும், திரு டிடி கூட்டணி வேணும்னு அன்றையிலேருந்து இன்றைய வரை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். சார், அமித்ஷா அதிமுக ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணாரு, அந்த முயற்சி கைகூட நம்பிட்டு இருந்தா, ஆனால் அது நடக்காதனால கூட்டணியிலிருந்து வெளியேறிக்கணும்னு சொல்லி சொல்லி அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கும். அதுக்கு எப்படி மாண்பு உள்துறை அமைச்சர் எப்படி அதை கருத்தில் எடுக்க முடியும்? நீங்கள் மாண்பு உள்துறை அமைச்சர் அப்படி அது எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லையே. பிறகு எப்படி அந்த கருத்தை நீங்கள் சொன்னது மாதிரி எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க, உள்துறை அமைச்சரால் முடியாது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சரை நீங்கள் வம்புக்கு இழுக்கிறீங்களே. ஏன் உள்துறை அமைச்சரை வம்புக்கு இழுத்தா அவருடைய அது தேவையில்லாத விஷயம் தானே. அது ஒரு வார்த்தையை சொல்றீங்க சார், டிடிவிகிட்டையும் மென்மையான போக்கு தான் இருந்ததுங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா அவரு ஆணவத்துடன் நடந்து கொண்டீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துற காரணம் என்ன சார்? உங்க கூட அவருக்கு எதுவும் இணக்கம் இல்லாத சூழல் இருக்குதா? ஆணவங்கிற வார்த்தையை தொடர்ச்சியா 3 தடவை சொல்லியிருக்காரு சார். ஒருத்தர் திட்டுறாருனாக்கி அதுக்கு நீங்க எப்படி காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. நீங்க அது எனக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் அவர்கிட்ட எங்கேயுமே யார்கிட்டையுமே நடந்து கொண்டது கிடையாது. வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் வாங்க வணக்கம் தான் சொல்லிட்டு இருக்கேன். போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போறேன். எங்கள் கட்சி ரொம்ப துக்குடா கட்சி மாதிரி நினைச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றேன் சார். துக்குடா கட்சி நம்ம யாரையுமே நினைக்க முடியாது. அப்படின்னா நாங்கள் எது கூட்டணி சேரணும்னு ஏன் சொல்கிறோம்? என்றைக்குமே அவர் 1% வச்சுருக்காரா 2% வச்சுருக்காராங்கிறது முக்கியம் இல்லை. என்னுடைய நோக்கம் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், அதாவது எல்லாரும் ஒன்றா சேரணும், திமுக வேண்டாம்னு நினைக்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தால் அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது என்ன பொறுத்த எல்லாரும் ஒன்று சேரணும் சார். எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் திமுக சார். அது அவருடைய உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, அது நான் எப்படி தலையிட முடியும்? சார் நீங்க சொல்லுது எனக்கு புரியவில்லை. எனக்கு எப்படின்னா அவருடைய கட்சி பிரச்சனைன்னு சொன்னா மறுபடியும் அதே நீங்க திருப்பி ரிப்பீட் பண்றீங்க. ஏற்கனவே பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா இந்த கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு நிறைய பாடுபட்டாருன்னு சொல்லி